ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த ஃபிலிப்பினோ ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதேமாரி மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித் ஒரு டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் ஜீக், அப்போ உனக்கு இந்த பேர் பிடிக்கலையா? அப்போ நம்ம வேறு எதாவது பேர் வைக்கலாமா? இல்லை இல்லை, எனக்கு இந்த பேரே ஓகே தான், நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அப்போ நம்ம இந்த பேர் வச்சிடலாம். பாஸ், நம்ம பிடிச்சிட்டோம். அதாவது மிஸ்டர் ரோஸ்வெல். சரிங்க, வெயிட் பண்ண, நான் போயிட்டு என்னோட கீஸ் எடுத்துகிட்டு வரேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போது? அதுவா, நான் சும்மா வந்தேன். சரி, நீ நீ ஹனிமூன் பற்றி பேசிட்டியா அவர்கிட்ட? ஹனிமூனா? என்னது அது? என்ன நீ சொல்கிற? கப்பிள்ஸ்லாம் வந்து எல்லோரும் சேர்ந்து ஹனிமூன் போவாங்க, அது தெரியாது உனக்கு? சரி, நீ ஹனிமூன் பற்றி யோசிச்சு வை, நாங்கள் இப்போ வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா? ஆமாம். ரோஸ்வெல், நீங்கள் எங்கே போகிறீங்க இப்போது? எங்கே போகிறேன்னா, ஆமாம், நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்களா? அப்பாயின்மெண்ட் தான் வாங்கியிருக்கீங்களா? அதனால தான் நைட்டு போகிறீங்களோ? அதெல்லாம் இல்லை. அப்போ நானும் வரட்டுமா உங்கள் கூட? ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் இரு. சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர் போவாங்களா? ஹனிமூன் பற்றி நல்லா யோசிச்சு வை. சரியா? ஹனிமூனா? என்ன சொல்லிட்டு இருக்கா இவன்? ஹனிமூன்னா என்னது? அதெல்லாம் என்னன்னே தெரியல எனக்கு. அது கப்பிள்ஸ் தான் போவாங்களா அப்படி சொல்லிட்டு டீப்பாக யோசிச்சுட்ருப்பா. இந்த பக்கம் அந்த பூனையும் நான் சண்டை போட்டுட்ருக்கோம். அந்த பூனை என்ன சொல்லுன்னா, ஏன்னா கத்திகிட்டே இருக்க, அமைதியாக இரு. நீ உன்னோட பாஸ் மாதிரி தான். பாஸ் மாதிரி இருந்தாலும் நான் ரொம்ப ஹேண்ட்ஸமானவன், தெரியுதுல்ல? நானும் என் மேடம் மாதிரி ரொம்ப அழகானவன் அப்படி சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்கோங்க. அமைதியாக இருங்க, ஏன் கத்திகிட்டே இருக்கீங்க? நானும் இங்கே யோசிச்சுட்ருக்கேன், ஹனிமூன்னா என்னது? அது எதுக்கு கப்பிள்ஸ்லாம் போகணும்? ஆமாம், இது என்னது? இது பூவா? இது ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு சினிமாவில் பார்க்குற மாதிரியே இருக்குது. கார்டு ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. ஆமாம், இப்போ எதுக்கு இது இங்கே இருக்குது? ரோஸ்வெல் வாங்கியிருப்பாரோ? எனக்கா வாங்கியிருப்பாரா? சப்போஸ் எனக்கு வாங்கலைன்னா? வாங்க என்கிட்ட கொடுத்துருக்கணும்ல. அப்போ இது எனக்கு வாங்கலையோ? அப்போ யாருக்கு? கைசருக்காக வாங்கினாரா இதை? ரோஸ்வெலும் கைசரும்? நோ, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நான் வந்து ஒய்ஃப். அவர் வாழ்க்கையில் என்னை தவிர வேறு யாரும் வர ஒத்துக்க மாட்டேன். எந்த பயணமே வரத்துக்கு கூட ஒத்துக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஹனிமூன் தெரிஞ்சுக்கிறேன், அப்புறம் அவனை ஹனிமூன் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு இங்கே சபதம் எடுத்துகிட்ருக்க. இங்கே நம்ம ரோஸ்வெல்ல ரொம்ப நேரமாக வந்துட்டு மாஃபியா பாஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சீன் கூட மாஃபியா மாதிரி காமிக்கல, அதனால ஒரு சீன் வச்சுருக்காங்க. ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு எல்லாருக்கும் மாஃபியா ட்ரைனிங்லாம் தந்துட்டுருக்காரு, எப்படி சொன்னோம் சொல்லி தராரு, அப்புறம் வந்து எப்படிலாம் சண்டை போட்டு பயங்கரமாக எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணுறாரு, எல்லாருக்கும் சொல்லித்தராரு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவர் அங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க. அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் ஒருத்தனை கட்டி போட்டிருப்பாங்க. இவன் தானே அவன்? ஆமாம் சார், இவன் தான் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. இவர் வந்துட்டு நம்ம ஏமிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா? அப்போ தான் சத்தம் கேட்கும். ஸோ வெளியே போய் பார்த்தா யாரும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால கால் பண்ணி என்ன சொல்லுவார்னா, அவர் டீம் கிட்ட, இங்கே பாரு கைசர், நீ என்னோட வீட்டுக்கு வரணும், ஒருத்தன் இங்கே இருக்கான். ஸோ ஆளுங்களாம் கூட்டிகிட்டு வா. ஆனால் வந்து வீட்டில் நடக்கிறது ஒரு சவுண்டு கூட வெளியே கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால இவர் வந்துட்டு ஏமிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது இங்கே கைசர் வந்து வெளியே நடக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருப்பானா, இங்கே பாருங்க கைஸ், நம்ம பாஸோட வீட்டில் ஒருத்தர் வந்துட்டான். ஸோ நம்ம அவனை பிடிக்க போகிறோம். நம்மளோட ஆப்ரேஷன் ரொம்ப சீக்கிரட்டான ஆப்ரேஷன். சவுண்டே போடக்கூடாது தான் ஃபஸ்ட்டு ரூல். ஒரு பின் ட்ராப் சவுண்டு கூட வெளியே வரக்கூடாது. அவனை பிடிக்கிறோம், அப்புறம் அவனை கொல்லக்கூடாது. நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு பாஸ் சொல்லியிருக்காரு. வாங்க கைஸ் அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு எல்லாரும் இப்படி பின்னாடியே போயிருப்பாங்க. இங்கே நம்ம ஏமி வந்துட்டு பேசிட்டே இருந்திருப்பா நம்ம ரோஸ்வெல் கிட்ட. என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பின்னாடி அவ்வளோ பெரிய கேங் வந்துட்டு அவனை பிடிக்கிறதுக்காக வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஃபைனலி அவனை பிடிச்சி அவங்க தான் உட்கார வச்சுருப்பாங்களா. அவங்ககிட்ட எதுக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவனா, நான் என்ன வேணால் நீங்கள் பண்ணுங்கள், நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் எதுக்கு வந்தேன்றதை சொல்லி. நாங்கள் உன்னோட ஒய்ஃபை கொல்லாமல் விட மாட்டோம்டா அப்படி சொல்லிட்டு இங்கே அவனுங்க பேசிகிட்டு இருக்க. இங்கே நம்ம ரோஸ்வெல்லால கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ அதனால் போட்டுன்னு சுட்டுருவார். இங்கே நம்ம கேசரா, என்ன இன்ஃபர்மேஷன் வாங்கிறதுக்குள்ளே சுட்டுட்டானே அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, அந்த தடயத்தை வந்து அழிச்சிருங்க, அந்த மெஸ்ஸில் இந்த இடத்துல இருக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு அவர் போயிடுவார். அப்புறம் ஒரு ரூமில் போயிட்டு அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். அவரும் அவர் அம்மா கூட இந்த மெமரிஸ்லாம் இருக்கும். அப்புறம் அவங்க அம்மாவை யாரோ வந்து சுட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவர் ஃபீல் பண்ணி அழுதது அதெல்லாம் பார்த்துட்ருப்பாரு. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார் அதெல்லாம் பார்த்து. ஹே காசுன்னு இவ்வளோ லேட்டாக வர? சரி, சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன் ஆண்டி. சரி, ஏமி எங்கே காணவே காணும்? அதுவா, ஈமியா ஈமி வரக்கூடாதான் சொன்னானே, வந்துட்டல திரும்பி அவ? ஏன் ஆண்டி அவள் இங்கே வரக்கூடாதா? இங்கே வரக்கூடாதா? அவள் தான் நான் அவன் வீட்டுக்கு அனுப்புனே. அவன் வீடா? என்ன ஆண்டி சொல்றீங்க? இதுதானே அவன் வீடு? ஐயோ இல்லை, இது அவன் வீடு கிடையாது. அவன் வீடு வந்துட்டு வேற இடத்துல இருக்கு.
என்ன கஸ் உனக்கு இது கூட தெரியல எப்படி? அவ வந்துட்டு குவாலிட்டி டைம் அவ ஹஸ்பண்ட் கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா? அதுக்கு அந்த வீட்ல இருந்தா தானே கரெக்ட்டா இருக்கும். என்னது? குவாலிட்டி டைம் வித் ஹஸ்பண்டா? ஆன்டி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? ஓ! கஸ் உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லல்ல. 3 நாள் முன்னாடி என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையன் எதுக்குப்பா என் பொண்ண தேடி வந்திருக்க? பரவால்ல, பரவால்ல உட்காரு, உட்காரு. உட்காந்து பேசலாம். ஆ உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட? ஓ ஜூஸ் வேணுமா? என்ன ஜூஸ் வேணும்? ஆரஞ்ச் ஜூஸ், கிரேப் ஜூஸ், ஓகே பைனாப்பிள் பைனாப்பிள் ஜூஸ் நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போவாங்க. அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா? வந்தவங்க, சாரிப்பா பைனாப்பிள் ஜூஸ் வந்து தீர்ந்து போச்சு. சரி இந்தா தண்ணி, இதில் வினிகர் ஊற்றினாலும் அதே மாதிரி புளிப்பாக தான் இருக்கும். இந்த வச்சுக்கோ, குடிக்கிறியா? ஐய் இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் ஆண்டி, பரவாயில்ல பரவாயில்ல. அப்படி எப்படிப்பா என் வீட்டுக்கு வந்து எதுவுமே சாப்பிடாம? சரி சரி நீ ஃபஸ்ட்டு ஏன் என் வீட்டுக்கு வந்தப்பா, என்ன விஷயம்? அது ஆண்டி உங்கள் பொண்ணோட கை பிடிக்கிறதுக்காக வந்தேன். என்னது என் பொண்ணு கை பிடிக்க வந்தியா? அது எதுக்குப்பா எங்கிட்ட கேட்குற? என்ன சொல்கிறீங்க ஆண்டி? ஆமாம், என் பொண்ணு வந்துட்டு கை பிடிக்கிறதுக்கு நீ அவகிட்ட தானே கேட்கணும். என் பொண்ணு கையை வந்து நீ எங்கிட்ட கேட்டேன்னா எப்படி தருவேன்? அது எப்படி தர முடியும்? ஆமாம், நீ ஏன் இப்போ என் பொண்ணு கையை கேட்குற? ஆண்டி அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன். என்னது என் பொண்ணு நீ கல்யாணம் பண்ண ஆசைப்படுறியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்படியா? அப்ப நானும் வந்து வெட்டிங் காஸ்டியூம்லாம் போட்டு ரொம்ப அழகா அந்த பாட்டுக்குள்ள டான்ஸ் ஆடலாம்ல. இப்படிதான் நடந்துச்சு. நல்லா இருக்குல்ல ஆண்டி? ஆனா நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க இதுக்கு? அதெல்லாம் இல்லை, நல்லதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஆண்டி போயிடுவாங்க. என்ன நடக்குது இந்த ஃபேமிலிலனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நம்ம ரோஸ் வந்து மண்டே வச்சுட்டு இருப்பா. ஓகே, ஹனிமூன்னா வந்து எக்ஸைட்டிங், ஃபன், மெமரபிள், அவ்வளோதானா? ஓகே ஓகே, இதுக்காக தான் எல்லாரும் ஹனிமூன் போகிறாங்களா? சரி சரி சரி, நம்மளும் ஜி கிட்ட இதை பற்றி கேட்கணும், கண்டிப்பாக கேட்டே ஆகணும். ஏன்னா நம்மளுக்கும் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக வேணும்ல. அப்புறம் எப்படி, நீ இன்னும் தூங்கலையா? இல்லை, தூங்க போகிறேன். சரி, என்ன ஆச்சு உனக்கு? நீ நல்லா தான் இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். கைஸ் இது சஸ்பீஷியஸாக இருக்கு. அவன் மூஞ்சி பத்தில தெரியுது அவனுக்கு வந்து ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவன் என்கிட்ட சொல்ல மாட்டான். சரி சரி ஜீக், இது நீ எனக்காக தான் வாங்கினியா? ஆமாம், அதுல கேள்வி. இது நம்ம வீட்டில் தானே, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். அப்போ இது வாங்கினா யாருக்காக இருக்கும்? உனக்காக தான். ஓகே தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ் ஜீக். சரி, இதான் ரைட் டைமா கைஸ் நம்ம ஹனிமூன் பற்றி பேசுறதுக்கு? ரைட் டைம் தான் நினைக்கிறேன். ஜீக் ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து காஃபியில் ப்ரிப்பேர் பண்ணி வந்து கொடுப்பாளா? அவனும் வந்து குடிச்சிட்டு இருப்பான். அப்போ இவன் வந்து குறுகுறுன்னு அவனே பார்த்துட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு, ஏதாவது சொல்லணுமா? எதுக்கு என்ன பார்த்துட்டே இருக்க? ஆ, அதாவது ஒன்று சொல்லணும். சொல்லு. ஜீக், நம்ம வேணா ஹனிமூன் போகலாமா? அப்படி சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு பொறக்கேறி மொத்தமாக துப்பிடுவான். ச்சே அப்படி சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பானா? அப்போ அவனோட ஆப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவ பார்த்துட்டே இருப்பா. அப்புறம் என்னது இது அப்படின்ற மாதிரி அவ கொஞ்சம் அப்படியே வெக்கப்பட்டுட்டு இருப்பாளா? உன்னால பாரு எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு பாரு. சரி நீங்க டாபிக் மாத்தாதீங்க, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, நம்ம போலாமா? ஏன் புதுசா கல்யாணம் எல்லாருமே போறது தானே, அப்புறம் எதுக்கு வந்து எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? நம்ம கண்டிப்பா போறோம் அங்க. ஏன்னா வந்துட்டு அந்த இடம் வந்து எக்ஸைட்டிங் ஃபன்னா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம போறோம். என்னது இப்போவா? ஆமா, நீ குடிச்சியா ஜீக்? ஏன் உன்னோட கண்ணெல்லாம் வந்து ரொம்ப ரெட்டா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போய் தூங்க போ. ஜீக் இது ரொம்ப தப்பு. நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து நீ ஃபேராகவே பண்ணல. நம்ம கல்யாணத்தப்போ எனக்கு வந்து வெட்டிங் ரிங் மட்டும் தான் கொடுத்தேன். வெட்டிங் கவுன் போடல, நான் கேக் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் ஒரு தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டி கூட நம்ம பண்ணவே இல்லை. சரி அதெல்லாம் போச்சு, இப்போ ஹனிமூன் போகலான்னு பார்த்தா அதுவுமே நீ வேண்டாம் சொல்ற. நீ தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்க எல்லாமே. ஆமா, இங்க பாருங்க, நான் கூட வந்து ரிசர்ச் பண்ணேன். உனக்கு தெரியுதா நீ என்ன பத்தி கேக்குறேன்னு சொல்லிட்டு? ஆ, ஏன் எனக்கு தெரியல? நல்லாவே தெரியுதே. சரி ஓகே, இப்போ உனக்கு ஹனிமூன் தானே போகணும். அப்படி சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்ண வருவானா? கிஸ் பண்ணவே போயிடுவாரு. அப்புறம் இவ தள்ளி விட்டுட்டு, "ஜீக் என்ன பண்ற? என்ன பண்றேனா? நீ தானே ஹனிமூன் கேட்ட? இங்க பாரு ஜீக், ஹனிமூன் வந்துட்டு எக்ஸைட்டிங் ஃபன், அப்புறம் அது ஒரு பிளேஸ் போறது, அவ்வளவுதான். என்னது? சரி இவள நம்பி நம்ம வந்துட்டு இறங்கணும் பாரு, யோசிச்சிருக்கணும்." அப்படி சொல்லிட்டு அங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனா இவளா, நீ நீ ரொம்ப கிட்ட வரக்கூடாது ஜீக், புரியுதா? அப்படி சொல்லிட்டு இருப்பா. சரி, இப்போ உனக்கு எங்க போகணும்? எனக்கு தெரியாது, நீ ஏதாவது ஒரு இடம் சொல்லு. சரி, நம்ம ஊர் பக்கத்துல. ரொம்ப கிட்ட, எனக்கு இவ்வளவு கிட்டயா? சரி அப்ப பிரேசில். அவ்வளவு தூரமா? கடவுளே நீயே ஏதாவது சொல்லு. ஆ, எங்க போலாம்? கைஸ் நீங்க வேணா ஐடியா கொடுக்குறீங்களா? நாங்க எங்க ஹனிமூன் போலாம்னு சொல்லிட்டு. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா ரொம்ப ஃபன்னா இருக்கணும். இந்த நம்பருக்கு அனுப்பி விடுங்க அப்படி சொல்லிட்டு அப்புறம் யோசிப்பா. ஜீ கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம எங்க போறோம்னு தெரியுமா?
அம்யூஸ்மென்ட் பார்க் அப்படி சொன்னதுக்கப்புறம், அவனுக்கு வந்து பொறைக்கு 2 திரும்பியும் துப்பிட்டு போயிடுவான். இவளா "என்னாச்சு, என்னாச்சு?" "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ நீ போ" அப்படி சொல்லிட்டு அவன் போயிடுவான். அப்புறம் இவளா அந்த காஃபி எடுத்து குடிச்சுட்டு, "நல்லா தானே இருக்கு. அப்புறம் ஏன் அவருக்கு புடிக்கல?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் அடுத்த நாள் காலையில உட்காந்து சமைச்சுட்டு இருப்பாளா, காய்ஸ் உங்களுக்கு வந்து சந்தேகமா இருக்கும்ல, நான் ஏன் இப்ப சமைச்சுட்டு இருக்கேன்னு சந்தேகமா இருக்கும். ஏன்னா, நேத்து ரிசர்ச் பண்ணேன். எப்படி ஹனிமூன் பத்தி ரிசர்ச் பண்ணனோ, அதே மாரி எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் ஒய்ஃபா இருக்கிறது அப்படின்றத ரிசர்ச் பண்ணேன். அப்போ ஒரு 10 லிஸ்ட் வந்துச்சு. ஓகே. அதுல ஃபர்ஸ்ட்டு விஷயமே, நல்ல புருஷனுக்கு வந்து சமைச்சு போடணும் தான். அப்பதானே நம்ம நல்ல பெர்ஃபெக்ட் ஒய்ஃபா இருக்க முடியும். ஸோ, அதனால இன்னைக்கு நான் சமைக்கிறேன். ஸோ காய்ஸ் கண்டிப்பா வந்துட்டு ஜீக்கு இது பிடிக்கும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு வச்சுருவாளா, அப்புறம் ரோஸ்வுல்ல கீழ இறங்கி வருவாரா, அப்புறம் பார்த்தோன்னே இவ, "ஆ காய்ஸ் எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் நெனச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. அவரு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருல்ல. சரி நான் கிளம்புறேன்." "என்னது கிளம்புறியா? ஜீக் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். வா, வா, வா. வந்து சாப்பிட்டு போ. ஆனா சாப்பிட்டு போகணும். நான் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன். ஸோ சாப்பிடணும்." அப்படி சொல்லுவா. ஸோ வந்து பார்த்தா எல்லாமே தீச்சு வச்சிருப்பா. எல்லாமே தீஞ்சு போயிருக்கும். ஸோ அதனால என்னத்த சாப்பிடுறது அப்படின்ற மாரி அவன் பார்த்துட்டு இருக்க, "எனக்கு இதெல்லாம் வேண்டாம்." "என்னது வேண்டாமா?" "ஆ ஜீக் எனக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும்." அப்படி சொல்லிட்டு காலங்காத்தாலயே வந்து ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் எடுத்துட்டு வந்து வைப்பா. "எனக்கு எதுவும் வேண்டாம்." "என்னது எதுவும் வேண்டாமா?" அப்போ "ஜீக் நான் கண்டுபிடிச்சுட்டேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு." "வெயிட் பண்ணு." அப்படி சொல்லிட்டு பூனைக்கிட்ட இருந்து பால் எடுப்பா. "என்ன பண்ற? ஈமெயில் கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க அங்க போய்?" "ஆ உனக்கு பால் வேணும்ல? அதுக்கு பூனைக்கு குடுக்குற பால் எடுப்பியா?" "ஓகே. அப்போ ஏமில் கிட்ட இருந்து பால் வேணான்னா, ஈஸ் கிட்ட இருந்து வேணா பால் எடுத்து குடுக்கட்டுமா?" கடவுளே! அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே கோவமா உட்காந்துட்டு இருப்பான். அச்சச்சோ! உனக்கு எதுவும் வேணாமா? சீக் அப்போ உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு ஒரு காஃபி மட்டும் குடுக்குறியா? காஃபியா? ஓகே, ஓகே. அப்படி சொல்லிட்டு ஒரு காஃபிலாம் செஞ்சுட்டு இருப்பாளா, கொஞ்சம் டைம் ஆகுது எனக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நீ ஆல்ரெடி சாப்பிடவே இல்ல. காஃபியாவது குடிச்சிட்டு போ. அப்படி சொல்லிட்டு இவ வந்து ஆ காஃபி ஊத்தணும். அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணணும். அப்பதான் வந்து ஸ்வீட் கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டே பண்ணிட்டு இருப்பாளா, அதெல்லாம் கேட்கும்போது இவனுக்கு சிரிப்பா தான் இருக்கும். ஸோ, அதனால திரும்பி பாப்பான் அவ என்னதான் பண்றா அப்படி சொல்லிட்டு. அவ வந்து கியூட்டா பண்ணிட்டுருப்பா. ஸோ, அதனால அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருப்பானா, அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவ வந்துவ, "இந்தா ஜிக் காஃபி" அப்படி சொல்லி குடுத்துட்டு, "ஆமா உனக்கு என்ன ஆச்சு? ஃபீவரா? ஏன் வந்து முகம் ஃபுல்லா ரெட்டா இருக்கு?" அப்படி சொல்லிட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அமைதியா இரு, அமைதியா இரு." "ஜீக் நீ வெட்கப்படுறியா? நீ வெட்கப்படுற தானே? அதனால தானே வந்துட்டு முகம்லாம் ரெட் ஆயிருக்கு. பாரு, பாரு இன்னும் ரெட் ஆகுது." "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ கிளம்பு." அப்படி சொல்லிட்டு அவன் அங்கருந்து கிளம்பி போயிடுவான். "ஜீக் இப்படி பண்ணாத. காஃபியாவது குடிச்சிட்டு போ." அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனாலும் அவன் அங்கருந்து போயிடுவான். "என்ன ஆச்சு அவனுக்கு திடீர்னு வந்து வித்தியாசமா பிஹேவ் பண்றான்?" "ரோஸ் அப்படின்னு என்ன சொல்ற? நம்ம ஏமி வந்துட்டு அவ்வளோ பெரிய மல்டி பில்லியனர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா?" "ம். ஆமா." அதான் எனக்கே புரியல. எப்படி இதெல்லாம் ஓவர் நைட்ல மாறுச்சுன்னு தான் எனக்கு தெரியல. அது எனக்கே புரியல. மேபி ஹிப்னோடைஸ் பண்ணியிருப்பாரோ? இருக்கலாம். அப்படி சொல்லிட்டு எங்கலாம் பேசிட்டு இருக்க. "காய்ஸ் நம்ம உங்களோட பேசினதெல்லாம் போதும். நம்ம அங்க போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரோஸ்வெல் கார்ப்பரேஷன் இப்ப போறோம்." அப்படி சொல்லிட்டு இங்க நம்ம நிக்க சொல்லுவான். இந்த பக்கம் ரோஸ்வெல் கார்ப்பரேஷன்ல நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துட்டு அப்படியே மேக்கப்லாம் பயங்கரமா பண்ணிட்டு, ரோஸ்வெல் முன்னாடி போயிட்டு, "இந்தாங்க ரோஸ்வெல் உங்களோட லஞ்ச்" அப்படி சொல்லிட்டு அப்படியே குடுத்துட்டே இருப்பா. அது வந்துட்டு ஒரு டிஃபரண்டான ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் பண்ணிட்டு இருப்பாளா, ரோஸ்வெல் எதுவுமே கண்டுக்கவே மாட்டாரு. சைலன்ட்டா அவர் வேலைய தான் பார்த்துட்டு இருப்பாரு. "ஜீக்" அப்படி சொல்லிட்டு கத்திட்டே ஓடி வரவள, "என்ன ஆச்சு?" "ஆ உனக்கு நான் லஞ்ச் எடுத்துட்டு வந்தேன்." "ஆனா மிஸ்டர் ரோஸ்வெல்க்கு ஆல்ரெடி நான் லஞ்ச் வச்சிருக்கேன்." "ஆ அப்படியா? ஜீக் சரி ஓகே. அப்ப நான் கிளம்புறேன்." அப்படி சொல்லிட்டு அவ லஞ்ச் எடுத்துட்டு போக பாப்பாளா, "வேண்டாம். நான் வந்து அந்த லஞ்ச் இன்னும் சாப்பிடவே இல்லையே." "ஆனா சார் நீங்க அந்த லஞ்ச் எடுத்துட்டு வர சொன்னீங்களே." "அத தூக்கி குப்பையில கூட போடு. ஐ டோன்ட் கேர். இந்த லஞ்ச் எடுத்து வை. நான் இதான் சாப்பிட போறேன்." "ஓ! பாத்தியா, பாத்தியா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு பவுல காமிச்சுட்டு இருப்பா. அவளும் வந்து கோவமா அங்கருந்து போயிடுவாளா, "ஜீக் இத பாத்தியா நான் வந்துட்டு மிஸ்டர் பூபிள் பார்த்து செஞ்சேன்." "என்னது? பூகிளா? யார் அவரு?" "அது அது பார்த்து செஞ்சேன். அவர் நல்லா சமைச்சாரு. அத பார்த்து தான் செஞ்சேன் நானு." "என்னமோ சொல்ற" அப்படி சொல்லிட்டு இவனும் வந்து தொறந்து பார்த்து பாப்பான். பார்த்தா அதுல வந்துட்டு சாப்பாடுலயே ஹார்ட்லாம் போட்டு வச்சிருப்பா. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஒரு வாய் எடுத்து வைப்பான். "நல்லாருக்கா ஜீக்?" நல்லா இல்ல. ஒரே உப்பா இருக்கு." அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டே இருப்பானா, "உப்பா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்க?" அப்படி சொல்லிட்டு கேட்பா. ஆனாலும் அவன் கண்டுக்காம சாப்பிட்டுட்டே இருப்பான். பார்த்தா வந்துட்டு இந்த ஸ்கூல் கேங் எல்லாரும் வந்துருவாங்க. "யார் உங்கள வந்துட்டு என் கேபின்குள்ள உள்ள விட்டது?" அப்படி சொல்லிட்டு நம்ம ரோஸ்வில் கத்த, "ஆ நான் உங்ககிட்ட பேசணும்." அப்படின்னு நிக்கவும் பெர்மிஷன் கேட்டுட்டு இருப்பான். ரோஸ்வில் போலான்னு போற டைம்ல ஏமி பிடிச்சு வச்சுட்டு, அ "ஜீக் என்ன விட்டு போவாத, என்ன விட்டு போவாத." என் கசினோட மூஞ்சி பாத்தியா? அவ வந்துட்டு பயங்கர கோவத்துல இருக்கா. என்ன பார்த்தாலே வந்து எரிச்சிருவா போல இருக்கு. அந்த மாரி பார்த்துட்டு இருக்கா. "ஜீக் என்ன விட்டு போவாத ப்ளீஸ்.
நான் இப்போ வந்துடுறேன். ஆனா நான் வந்துடுறேன். அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாரு. இவளா ஹாய் காய்ஸ் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன். கங்ராட்ஸ் டி உன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. ரொம்ப ரிச்சாவும் இருக்காரு. வாவ் சூப்பர் அப்படி சொல்லிட்டு பார்த்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாராட்டிட்டு இருப்பாங்க. ஆனா வந்துட்டு நம்ப ரோஸ் மட்டும் எதுவுமே பேசாம மொறச்சு மொறச்சு பார்த்துட்டு இருப்பாளா? ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் ஏன்டி இப்படி பார்த்துட்டு இருக்க? எனக்கு தெரியும் உனக்கு வந்து என் மேல கோவமா இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால நீ வழக்கம் போல என் முடிய பிடிச்சிட்டு பேசுறதாவது பேசிக்கோ. நான் அத கண்டுக்க மாட்டேன். அதுதான்டி பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு முடிய பிடிச்சு இழுத்துட்டு, "எவ்ளோ தைரியம் உனக்கு? எவ்ளோ தைரியம்? நான் உன்ன நினைச்சு எவ்ளோ கவலைப்பட்டேன். உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடவே இல்ல. என்ன பார்த்தா உனக்கு என்ன 3வது மனுஷன் மாரி தெரியுதா? ஆன்டி சொல்லி தான் தெரியுது எனக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லிட்டு. இந்த மாரியாடி பண்ணுவ?" அப்படி சொல்லிட்டு பயமா கத்திக்கிட்டு இருப்பா. "ஏய் சாரிடி. நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல. ஆனா அது அப்படி நடந்துருச்சு. சரி விடு." ஆனாலும் அப்படி சொல்லும்போது, "காய்ஸ் ஹக் பண்ணிக்கோங்க, ஹக் பண்ணிக்கோங்க" சொல்லிட்டு எல்லாரும் கத்துவாங்களா. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. இவங்களோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு. 2 பேரும் அப்படியே சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்களா. சரி ஈமி, உன்னோட ஹனிமூன் பத்தி எதுவுமே சொல்லவே இல்ல. எங்க போறீங்க? ஏய் என்னடா வார்த்தை பேசிட்டு இருக்க? அவகிட்ட என்ன கேட்டுட்டு இருக்க? ஏய் அதுல என்ன தப்பு இருக்கு? ஹனிமூன் ஒண்ணும் தப்பு இல்லையே. நாங்க போதான் போறோம். ஏய் எங்க போறீங்க? அதாவது ஜப்பான், யுஎஸ், போரா இல்ல. நாங்க இந்த வர சாட்டர்டே அம்யூஸ்மென்ட் பார்க் போறோம். அப்படி சொன்னதுக்கப்புறம் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. என்னது அம்யூஸ்மென்ட் பார்க் போறீங்களா? ஏன்? ஏன் அதுல என்ன தப்பு இருக்கு? அங்க போலாமே! நல்ல பிளேஸ் தானே! எல்லாம் சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. சரி காய்ஸ் நம்ம எல்லாமே பேசியாச்சு, செட்டில் பண்ணியாச்சு. ஆ வாங்க போலாம். சிச்சுவேஷன புரிஞ்சுக்கிற நம்ம ஷாவும் ஆ காய்ஸ் எனக்கும் வந்துட்டு சப்மிட் பண்ண வேண்டிய இருக்கு. சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ப ஸ்கூல்ல. ஸோ நம்ம போலாம். ஆனா என்ன செட்டில் பண்ணியாச்சு. ஆ அதெல்லாம் பேசியாச்சு. சரி டைம் ஆச்சு காய்ஸ். நம்மளுக்கு டைம் ஆகுதுல்ல. நம்மளுக்கும் வேலை இருக்கு. நம்மளுக்கும் கிளாஸஸ் இருக்கு. அப்படி சொல்லிட்டு நிக்கோ வந்துட்டு ஐ கான்டாக்ட் மெயின்டெயினே பண்ண மாட்டான். அவன் வந்து வேற எங்கெங்கேயோ பார்த்து பார்த்து பேசிட்டு இருப்பான். ஏமிக்கு வந்துட்டு என்ன நடந்ததுன்னே தெரியாம அவளே பார்த்துட்டு இருக்க. எல்லாருமே வந்துட்டு சரி பாய் ஏமி, பாய் ரோஸ்வெல் நாங்க கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிருவாங்க. என்ன ஆச்சு? என்ன செட்டில் பண்ணீங்க நிக்கோ கிட்ட? நிக்கோ வந்து அப்படி சொல்றான். அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாம். என்ன எனக்கு தெரிய வேண்டாமா? என்ன சொல்றாங்க? மேபி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களோ! அப்ப நானு? அப்ப நான் ஒண்ணுமே இல்லாம போயிட்டேனா இவங்களுக்குள்ள? அப்படி சொல்லிட்டு அவ வந்து சம்மந்தம் இல்லாம ஒண்ணு நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் சீன்ல பாத்து கேக்லாம் செஞ்சுட்டு இருப்பாளா? காய்ஸ் இது நான் எது பண்றேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் பி ஸ்வீட் வித் ஹிம். ஸோ நான் அதான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க என் கப் கேக் கூட கரெக்ட்டா வந்திருக்கு. இது எல்லாமே நான் ஜீக்காக தான் செஞ்சேன். ஜீக் வந்துட்டான் போல இருக்கு. ஓகே, ஓகே. அப்படி சொல்லிட்டு ஜீக் அப்படி சொல்லிட்டு பேக்லாம் வாங்கி வைப்பாளா? என்ன வரத்துக்கு இவ்வளோ நேரம்? ஆ கொஞ்ச நேரத்திலயே வந்துட்டா, அதுக்குள்ள வந்து கோவப்படுறான் பாருங்க. ஓகே. ஜீக் ஜீக் ஒரு நிமிஷம். நான் உனக்காக சமைச்சு வச்சிருக்கியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் போறேன். இல்ல, இல்ல வெயிட் பண்ணு. நம்ம வந்து கண்ண மூடிட்டு தான் போறோம். அப்படி சொல்லிட்டு கண்ணெல்லாம் கட்டுவா. இதெல்லாம் தேவையா? அப்படின்ற மாரி இருக்கும். ஆனாலும் வந்து சைலண்டா நின்னுட்டுருப்பான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம நிக்கோ வந்து பயங்கரமா குடிச்சிட்டுருப்பான். ஒரு ஃப்ரெண்டா, "ஏய் ஏன்டா குடிச்சிட்டே இருக்க? இவ்ளோ குடிக்காதடா டேய். டேய் அவன தடுக்காதடா. நம்ம நிக்கோ லவ் பண்ண ஒரே பொண்ணு ஏமி. ஆனா பாரு, இப்ப அவளுக்கும் இந்த மாரி அவன விட்டு போயிட்டா. ஸோ அவன கொஞ்சம் ஃபீல் பண்ண விடுறா. ஆனாலும் ஏன்டா இவ்ளோ குடிக்கிறான் அவன்? ஆமாண்டா அப்படிதான் நான் குடிப்பேன்." அப்படி சொல்லிட்டு நிக்கோ வந்துட்டு பேச்சு கேட்காம குடிச்சிட்டு வம்பு வளத்துட்டு இருப்பான் எல்லார்கிட்டயும். இவனுங்க தான் வந்துட்டு அவன வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஈமி வந்து சர்ப்ரைஸ் அப்படி சொல்லிட்டு கண்ண தொறந்து காமிப்பாளா? என்னது இது? என்ன கைஸ் இவ்ளோ பெரிய ஆளா வளர்ந்துருக்காரு ஜீக். ஆனா ஜீக்குக்கு வந்து இதெல்லாம் என்னன்னு கூட தெரியலையாம். ஜீக் இது என்னன்னு தெரியலையா உனக்கு? இதெல்லாம் வந்து கேக். அப்புறம் அது மார்ஷ்மெலோ. அப்புறம் அது ஐஸ்கிரீம். அப்புறம் அது கம்மி பியர். எல்லாமே நான் தான் செஞ்சேன். என்னது இது இவ்வளவுமா? ஆமா இவ்வளவும் இப்ப சாப்பிட செஞ்சேன். என்னது இப்பவே சாப்பிடணுமா? எல்லாத்தையும் ஒரே டைம்ல சாப்பிட்டா எனக்கு டயபிட்டிஸ் தான் வரும். ஆனா ஜீக் நீ இது நல்லா தானே இருக்கு. இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. அப்போ சாப்பிட மாட்டியா? சாப்பிட மாட்டேன். எனக்கு வேண்டாம் இது. என்னது வேண்டாமா? எப்படி கேக், மார்ஷ்மெலோ எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பான். இவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னது எதுவுமே வேண்டாமா? ஆமா வேண்டாம். ஏய் காய்ஸ் அவன எப்படியே நிறுத்துங்க. அவன் குடிச்சிட்டே இருக்கான் பாருங்க. நாங்களும் அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவன் கேட்கவே மாட்றான். சொல் பேச்சே கேட்க மாட்றான். ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்கான். ரொம்ப நேரமா குடிச்சிட்டு இருக்கான். இப்படியே குடிச்சிட்டு இருந்தா என்ன அவனுக்கு என்ன ஆவறது? அப்படி சொல்லிட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. "ஜீக் உனக்கு பசிக்குது சொன்னா, அப்புறம் ஏன் அது எதுவுமே நீ சாப்பிடவே இல்ல? இப்போ வந்து ஆர்டர் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு.
அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். நீ அமைதியா இருக்கியா கொஞ்சம்? ஆனா ஜீக் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கால் வருமா, இவன் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுருவான் வழக்கம் போல. என்னடா பண்றா? அப்படின்ற மாரி இவன் பார்த்துட்டு இருப்பான். கடைசி நீங்களா ஃபோன் எடுத்து, வெனிஸ் சொல்லு என்ன ஆச்சு? திடீர்னு கால் பண்ணியிருக்க?" "ஏமி, நீ தான் வந்துட்டு நிக்கோவ காப்பாத்தணும்." "என்னது? ஏன் என்ன ஆச்சு? மூக்கு என்ன ஆச்சு?" அவனுக்கு வந்துட்டு செத்துருவான் கொஞ்ச நேரத்துல உனக்காக. "என்னது? என்ன சொல்ற? சீக்கிரம் நாங்க சொல்ற இடத்துக்கு வா" அப்படி சொல்லிட்டு ஃபோன வச்சுருவா. இவளா "ஏன் ஏன் ஏன் அப்படி சொல்ற? அவனுக்கு என்ன ஆச்சு?" அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. ஆனாலும் அவ வந்து ஃபோன் வச்சுருவாளா, "என்ன ஆச்சு இவளுக்கு?" அப்படி சொல்லிட்டு இங்க நம்ம ரோசல் வந்தவரு, "என்ன ஆச்சு?" "ஆ அதாவது உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன ஆச்சு?" "ஆ ஜீக் நான் வெளிய போலாமா?" "போக்கூடாது." "ஆ ஏன் நான் வெளிய போக்கூடாது? நான் வெளிய போகணும் இப்போ." "என்ன ஆச்சுன்னு சொல்லு. அப்பதான் நான் விடுவேன்." "அது அது வந்து சாக கிடக்குறானே என்னால." அச்சச்சோ! சொல்லிட்டேனே அப்படி சொல்லிட்டு வந்துட்டு தலையில கை வச்சுப்பா. "சரி வா 2 பேரும் போலாம்." பார்த்தீங்களா கைஸ் நான் அப்பவே சொன்னேன்ல, மூக்கு ஒண்ணா சொல்லிட்டு இவரு உடனே வந்துருவாரு. ஆனா, நான் இது விருப்பப்படல. நான் அவர கூட்டிட்டு போக விருப்பப்படல. நான் வந்துட்டு இந்த பிரச்சனைய வந்து நம்மளுக்குள்ளே சால்வ் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா எங்களுக்குள்ள வரத நான் விருப்பப்படல. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கேசர் வருவானா, "கேசர் நீங்க 2 பேரும் எங்கேயாவது வெளிய போறீங்களா?" "ஆமா வெளிய போறோம்." "இல்ல, இல்ல, இல்ல. அப்படிலாம் இல்ல. கேசர் நாங்க 2 பேரும் போறோம்." "என்னது இது? என் பொண்டாட்டிக்கு நீ என்ன பிடிச்சிருக்க?" "அ அது ஜீக் இங்க பாரு. நான் வந்து கைசர் கூட போயிட்டு வரேன். இங்க பாரு. நீ என் கூட வரதுக்கும், கைசர் கூட வரதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. கைசர் கூட போனேன்னா, அது வந்துட்டு ரொம்ப தப்பா பேசுவாங்க. ஏன் தப்பா பேசுவாங்க எல்லாரும்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதே. கடவுளே! என்னால முடியல. இங்க பாரு ஜீக், நீ இங்கேயே இரு. நான் கைசர் கூட போயிட்டு வரேன். அப்ப கைசர் வந்துட்டு, நீங்க வந்து அவ்ளோ கவலைப்பட வேண்டாம். நான் உங்கள ஏமாத்த மாட்டேன் மிஸ்டர் ரோஸ்வெல். நான் உங்க வைஃப வந்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துருவேன். எல்லாம் தலையெழுத்துடா அப்படின்ற மாரி ஜீக் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா இந்த பக்கம் வந்துட்டு இவங்க 2 பேரும் அப்படியே வெளிய போயிடுவாங்களா, அத கொஞ்சம் கோவமா தான் பார்த்துட்டு இருப்பாரு. கைசர் வந்து ஏமிய வந்து அந்த பார்ல இறக்கி விட்டு போயிடுவானா, இவளு வந்து "பை பாய் கைசர்ன்னு பார்த்துக்கோங்க" அப்படி சொல்லிட்டு அவளும் போயிடுவா. உள்ள போனா ஃப்ரெண்ட்ஸ்லாம், ஏமி நீ தான் வந்து அவன எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும். அவன் குடிச்சிட்டே இருக்கான்." அப்ப ஏமியும் போய் பார்ப்பாளா, ஏமி போயிட்டு மூன்னு சொன்ன உடனே அவன் வந்து ஹக் பண்ணிருவான். அவனுக்கு வந்து வேற எந்த தாட்டுமே வராது. இந்த பக்கம் வந்து ஏமி சமாதானப்படுத்திட்டு இருக்க, இப்படி இப்படி பார்த்தா, நம்ப கைசர் வந்துட்டு பார்த்துட்டே இருப்பான். இங்க நம்ம ஜீக் அதாவது நம்ம ரோஸ் வந்து இருக்கிற எல்லா கேக்கையுமே எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. கைசர்னால பார்க்க மட்டும் தான் முடியும். ஆனா வந்து அப்படி கோவமா சைலன்ட்டா பார்த்துட்டு இருப்பான். இவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கேக் கூட விடாம மொத்தமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்களா, ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு சரி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நாங்க வெளிய வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் "என்ன ஆச்சு நிக்கோ? ஏன் இந்த மாரி?" அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவளுக்கு வந்துட்டு வயித்துல சவுண்ட் வருமா, அச்சச்சோ! அப்படி சொல்லிட்டு வயித்துக்கு பிடிச்சுப்பா. "என்ன ஆச்சு? பசிக்குதா ஏமி உனக்கு? ஏன் நீ சாப்பிடாமலே வந்த?" அப்படி சொல்லிட்டு தலைய தட்டிக்கிட்டு இருப்பான். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." "ஆமா, சாப்பாடு ஓகே." அப்படி சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுவா. டெக்ஸ்ட் பண்ணிட்டு, "இங்க பாருங்க ஜி, நான் வரதுக்குள்ள வந்து நான் சமைச்சு எல்லாத்தையும் மொத்தமா காலி பண்ணிடணும். சரியா? நல்லா சாப்பிடுங்க. பசிக்குது சொன்னீங்கல்ல, அப்படியே சாப்பிட மாட்றீங்க." "ஏன்னா, சாப்பிட முடியாது என்னால." ஆனா, ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? நீங்க நீங்க சாப்பிடுவீங்க அப்படி சொல்லிட்டு, நான் ரொம்ப ஸ்வீட்டா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு, நான் வந்து இவ்வளோத்தையும் சமைச்சேன். ஆனா, ஒரு பெர்ஃபெக்ட் ஒய்ஃபா நான் இருக்கணும்ல, அதுக்காக தான். "ஆ? என்னது? பெர்ஃபெக்ட் ஒய்ஃபா? பெர்ஃபெக்ட் ஒய்ஃப்னா நீ வந்துட்டு இந்த நேரத்துக்கு வந்து வீட்ல இருந்திருக்கணும். பிளஸ் எங்க போணும்னு எனக்கு தெரியல. யார் கூட இருக்கணும்னு தெரியல. ஆமா, ஏன் நீ இன்னும் டெக்ஸ்ட் பண்ணல?" அப்படி சொல்லிட்டு வந்து மாறி மாறி டெக்ஸ்ட் அனுப்பிட்டே இருப்பாரு. என்னது பெர்ஃபெக்ட் ஒய்ஃபா? அத எப்ப நான் சொன்னேன்? அப்படி சொல்லிட்டு வந்துட்டு பழைய டெக்ஸ்ட்லாம் எடுத்து பாப்பா. அச்சச்சோ! நான் தான் சொல்லி வச்சிருக்கேன் போல இருக்கே! கடவுளே! அ எனக்கு தெரியாது. நீங்க வந்து அதெல்லாம் சாப்பிட்டு வச்சுருங்க. இப்ப நான் வந்து என் ஃப்ரெண்டு வெனிஸ் கூட தான் இருக்கேன். அப்படி சொல்லிட்டு போய் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணிருவா. அப்புறம் நம்மகிட்ட வந்து சொல்லுவானா, "காய்ஸ் இப்ப நான் வந்து மூக்கு இருக்குன்னு சொன்னேன்னா, கண்டிப்பா அவனுக்கு வந்து கோவம் வரும். ஏன்னா வந்துட்டு மேபி அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்து, அத நான் வந்து ஸ்பாயில் பண்றேன்னு நெனச்சிடக்கூடாதுல்ல. அதனால தான் நான் வந்து இப்படி சொல்றேன். ஓகே காய்ஸ்" அப்படி சொல்லிட்டு நம்மகிட்ட பேசிட்டு ஃபோன் எடுத்து வச்சுருவா. ஆ இங்க நம்ம வந்து பார்த்துட்டே இருப்பானா, "என்ன வேணும் உனக்கு?" "ஆ அதான் ஸ்பெகட்டி" அப்படி சொல்லிட்டு திரும்பி டெக்ஸ்ட் பண்ணிருப்பா. ஸோ, அதனால இவனும் வந்து ஸ்பெகட்டி ஆர்டர் பண்ணி வச்சுருவானா, "ஆமா, நீ எதுக்கு இப்போ ஸ்பெகட்டி ஆர்டர் பண்ணியிருக்க? என்னடா நீ தானே அது கேட்ட?" "ஆ ஓகே, ஓகே" அப்படி சொல்லிட்டு சாப்பிடுவா. இங்க நம்ப ரோஸ்வெல் வந்துட்டு இருக்கிற கேக்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாரா, அப்ப கைசர், மிஸ்டர் ரோஸ்வெல் ஒரு விஷயம் சொல்லணும்." "ம் சொல்லு." "அதாவது உங்களோட எதிரிகள் சிலவங்க வந்துட்டு உங்களோட பொசிஷன் எடுக்க பார்க்குறாங்க." ஓகே." "என்னது இவ்வளோதான் ரியாக்ஷனா?" அப்படின்ற மாரி கைசர் குடுத்துட்டுருப்பான். அதுக்கு வந்து அது கண்டுக்காம கேக்கே சாப்பிட்டுட்டு இருப்பாரா, "என்ன வேணும் உனக்கு? எதுக்கு பார்த்துட்டே இருக்க?" "ஆ என்ன வேணுமா?" "ம் ஆமா. ஒண்ணே ஒண்ணு." அப்படி சொல்லிட்டு ஒரு கேக் எடுக்கலாம் பார்ப்பான். கையில அடிச்சுட்டு
ஒண்ணும் கிடையாது போடா அப்படி சொல்லிட்டு இவரு எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ச்சே! உனக்கு கூட குடுக்க மாட்றான் பாரு கஞ்ச பையன் அப்படி சொல்லிட்டு இவளும் வந்துட்டு பார்த்துட்டே இருப்பா அந்த கேக்க. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம மூவா ஆ ஏமி சொல்லு. அதாவது உனக்கு அதாவது நீ மிஸ்டர் ரோஸ்வெல்ல லவ் பண்றியா? என்ன காய்ஸ் இவன் இப்படி ஒரு கேள்வி கேட்குறான். இப்ப நம்ம லவ் பண்றேன்னு தான் சொல்லி ஆகணும் இல்லையா? ஏன்னா இல்லன்னா இல்லன்னா இவனும் ரோஸும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்புறம் நான் இன்னும் ஹனிமூன் கூட போவே இல்லையே! அதுக்குள்ள பிளான் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். ஸோ, அதனால நம்ம பார்த்து தான் பேசணும் காய்ஸ் அப்படி சொல்லிட்டு, ஆமா அம்மு இது என்ன கேள்வியா இதெல்லாம்? நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். ஆ ஓகே. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ச்சே! ரொம்ப கஷ்டமா இருக்கு காய்ஸ். வந்து இவ்ளோ கஷ்டப்படுறான். என்னதான் ஆனாலும் நான் வந்து அவரோட ஒய்ஃப் அவருக்காக நான் சண்டை போட்டு தான் ஆகணும். ஓகே. நம்ம வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். நம்ம கைஸரையும் நம்மளோட மூவையும் சேர்த்து வச்சிடலாம். என்ன சொல்றீங்க காய்ஸ்? நல்ல ஐடியால. சரி மூ நீ பார்த்துட்டு நான் வந்து வாஷ்ரூம் போயிட்டு வரேன். சாப்பிடாத சரியா? ஒரே ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாய் கூட சாப்பிடக்கூடாதா? ஒண்ணுமே சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது எண்டு அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. வாஷ்ரூம் போயிட்டு வந்தவ கிட்ட, ஆ மூ எனக்கு தெரிஞ்சு உனக்கு வந்து கால் வந்தது. காலா? யார்கிட்டேருந்து? எனக்கு தெரிஞ்சு உன் ஹஸ்பண்ட் கிட்ட தான் வந்ததுன்னு நெனைக்கிறேன். என்னது? ஆமா. சரி நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கவும் பார்த்தேன்னா அத அவரு சொல்லப் போறாரு. நம்ம போலாம் சரியா? ஏன் இப்படிலாம் ரியாக்ட் பண்றான்? அப்படி சொல்லிட்டு இவளும் பார்த்துட்டு இருப்பா. சரி வா, வா, வா அப்படி சொல்லிட்டு அவள வந்துட்டு கையில போட்டு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாளா? அப்ப கரெக்ட்டா நம்ம ரோசூல் வந்துருவாரு. ரோசூல் வந்துரு "ஏமி என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படி சொல்லிட்டு அவ கைய பிடிச்சு இழுக்க, இந்த பக்கம் நம்ம நிக்கோவும் வந்து கைய விட மாட்டா. ஸோ 2 பேருக்கு நடுவுல ஏமி நின்னுட்டு இருப்பாளா? இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க காய்ஸ். ஸோ நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் வேற வேற எபிசோட். எபிசோட். Until அது then, தென் stay ஸ்டே டியூன். tuned.